உலகமாக பஞ்சாயத்துன்னு பெருமை பேசுவீங்களே, இப்ப என்னையா சொல்றீங்க? என் மாவ செத்து பொழைச்சு வந்திருக்காயா. அன்னைக்கே கல்யாணம் வேண்டான்னு கேட்டீங்களா? ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டவளை இன்னைக்கு தற்கொலை செஞ்சுக்க பார்த்தான்னா எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இஷ்டவிரோதமா நீங்களே பஞ்சாயத்து வழக்கம்னு சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. சரி, நடந்துச்சுன்னு நானும் விரோதத்தை மறந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போலியா? தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என் மகனை கொலை பண்ண வந்துட்டாயா உன் மக. அதை பத்தி நினைச்சு பாருங்க. வேற ஒருத்தனா தான் அப்பவே விரட்டி இருப்பான். அத உணர்ந்துதான் என் மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு சீர்வரிசையோட மதிக்காத வீட்டு வாசல்ல போய் நின்ன. இவன் உண்மையான நியாயஸ்தனா இருந்தா என்ன அவமானப்படுத்திருப்பான் ஐயா. பாருங்கய்யா, என் மகனை கண்ணி கழிய கூட விடலையா. இவன் என் பகை தீர்த்துக்கணும்னு நினைச்சிருந்தா என்கிட்ட மோதி பார்த்திருக்கணையா. அதை விட்டுட்டு பொம்பளை பைய மாதிரி வார்த்தை அளந்து பேசி இல்ல. என்னடா மிரட்டி பாக்குறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தேசிய ஊரை மிரட்டுற பயடா நீ. என்னடா சண்டை போடாத, வெளியே போய் சண்டை போடுங்கயா. இல்ல பஞ்சாயத்து நடத்த விடுங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து படி தான் என் கை வேற பலன் கிடைச்சிருக்க. இந்த மாதிரி சுருளிவாலு, நீ இப்ப என்ன சொல்ற? நீ எல்லாருமா கல்யாணம் பண்ணி வச்சுங்கல்ல, இப்ப வாழ வைங்க. அதெல்லாம் முடியாதையா, வேற வச்சு பேசுங்க. நீயா சொன்னா எப்படி ஐயா? வச்சு வாழ போறவன கேட்க மாட்டாமா? அவன் தான் ஊர்ல இல்லையே, அவன் எதுக்கு ஏன் வந்து பேசணும்? அது சரி, நீ என்னமா சொல்ற? அந்த வீட்டு வாசல் நான் மறுபடியும் மிதிக்கவே மாட்டேன். அங்க நடக்கிற கொடுமையில என்னால தாங்கிக்கவே முடியல. அவர் என்னை கூட்டிட்டு போய் ஒரு குடிசையில வச்சாலும் சரி, கஞ்சோ கூழ கொடுத்தாலும் சரி, அவர் கூட இருந்துட்டு போயிடுறேன். என் மக வாழ்ந்தா அவனோட தனி கொடுத்தன வாழட்டும். இல்ல பேசாம காலம் பூரா என் வீட்லயே இருக்கட்டுமே. நடந்தது நடந்து போச்சு. உன் மருமகளை கூட்டிட்டு போய் இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோ. அவன் சின்ன சிறுசுக. யோ, அந்த நியாயமெல்லாம் பேசாத. அந்த புள்ள என் வீட்டு வாச படி மிதிக்க கூடாது. என்ன தலைவர் ஐயா இப்படி தர்ம சங்கடத்துல கொஞ்சம் விட்டுட்டானுங்க? ரெண்டு பேருமே ஒத்து வரலன்னா எப்படி? புரியுதுல்ல? அப்ப அத்துட்டுங்க. அத்துடவா? ஏயா உனக்கு என்ன பைத்தியமா? வாழ வேண்டிய பிள்ளைகளை வாழ்த்த வேண்டிய நீயே இந்த வார்த்தையை சொல்லாமா? ஏன் சொன்ன? நான் என் பக்கத்து நியாயத்தை சொல்றேன். இத நீ எப்படியா சொல்லலாம்? தாலி கட்டது ஓ மகன், அவன் சொல்லணும். அத்துடு நானா சொல்றேன்? அவன் சொல்லித்தாயா நான் சொல்றது? மாமா, அவர் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாரு. அநியாயமா எங்க வாழ்க்கை கெடுத்துறாதீங்க மாமா. என் பையனுக்கு என்னைக்குமே இது மேல இஷ்டம் வந்து இல்லையா? ஆமா, நீங்க மனுஷன் தானே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாவம் உங்களுக்கு சும்மா விடாது. பாருங்க ஐயா, எவ்வளவு மரியாதையா பேசுறான்னு. இங்கேயே இப்படி பேசுறவா வீட்டுல என்னென்ன பேசியிருப்பா. என்னையும் மதிக்கிறது இல்ல, மாமியா பேச்சு கேட்கறது இல்ல, புருஷன் பேச்சு எடுத்தறிஞ்சு பேசுறா. இதெல்லாம் பார்த்து ஐயா மனசு வைத்து போயிட்டான். வீட்டுல இருக்க வரைக்கும் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டான். இவ்வளவு போய் அவர் என்கிட்ட கோச்சிட்டே போகல. வாய் மூடு. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா மான மரியாதை எல்லாம் போயிடும். சிவனாண்டி, எது எப்படி இருந்தாலும் கட்டினவனை கேட்காம அத்து விடுறது தப்புயா. அதுக்கு நான் பொறுப்பியா? ஊருக்கு போய்க்கிற மகன் திரும்பி வந்து இது ஒத்துக்கலன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து ஊதுரிய நான் மன்னிப்பு கேட்கறையா? இதோ இவ காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன சிவனாண்டி இவ்வளவு உறுதியா சொல்றப்ப ஏன் தயங்குறீங்க? நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். நீங்க திருந்தறதாவும் இல்ல, சேர்றதாவும் இல்ல. அதனால பஞ்சாயத்தாராகிய நாங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சிவனாண்டி மகனுக்கும் சுருளிவேலு மகளுக்கும் நடந்த திருமண சொந்த பந்தம் எல்லாம் இன்னைய தேதியிலிருந்து அத்து விட்டாச்சு. இனிமே உன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு அவன் வர்றதோ இல்ல அவன் வீட்டு நல்லது கெட்டதுக்கு நீ போறதோ கூடாது. அப்படி மீறி நடந்தா பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். சரி, விஷயம் முடிஞ்சிருச்சு. அவ கழுத்துல என் மகன் கட்டின தாலி இருக்கு, கழட்டி கொடுக்க சொல்லுங்க. முடியாது. அப்படி இந்த தாலி தான் வேணும்னா யார் இதை என் கழுத்துல கட்டினாங்களோ அவங்களே வந்து கழட்டி போ சொல்லுங்க. ஏமா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் பிடிவாதமா இருந்தா எப்படி? நீயா கழட்டி தரியா இல்ல ஆளை வச்சு கழட்ட சொல்லவா? அது இந்த உயிருக்கு வரைக்கும் நடக்காது. அப்படி இதுதான் வேணும்னா என் கழுத்தை வெட்டிட்டு எடுத்துட்டு போங்க. என்னங்க, நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏங்க இவ்வளவு பெரிய
தண்டனை சொல்லுங்க. அழாத சண்பகம். எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீங்க வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கலந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு பேசாம இருந்தீங்க. இப்ப நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இப்ப கூட பேசாம இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? சண்பகம், என்ன தப்பா நினைக்காத. நமக்குள்ள இப்படி ஒரு பிரி வரும்னு நான் கனவு கூட கண்டதில்ல. நான் ஊர்ல இருந்து வந்தோன்ன உன்னை பார்க்கணும் துடிச்சேன், ஆனா முடியல. அதுக்கு காரணம் உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டே போய் உன்னால சொல்ல முடியுமா? என்னங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? பஞ்சாயத்து தீர்ப்பை நீங்க ஒத்துக்கலனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிருக்காங்க. என்னங்க பஞ்சாயத்தை உடனே கூட்டுங்க. செண்பகம் தான் என் பஞ்சாயத்துன்னு தலை நிமிர்ந்து சொல்லுங்க. என்னங்க எனக்கு வாழ்க்கை கொடுங்க. எவ்வளவு கெஞ்சரு பேசவே மாட்டேன்றீங்க. அவன் எப்படி பேசுவான்? அவனால பேச முடியாதுமா. அப்பா ஆமாம்மா, அவன் அந்த தகுதியை இழந்து நாளாச்சுமா. என்னமோ என் புருஷன் வருவான், வந்தது எனக்காக இந்த உலகத்தையே புரட்டிடுவான் துடிச்சுக்கிட்டு இருந்தியே. இப்ப என்ன ஆச்சு? அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்கான சொன்னப்போ என்ன எழுத்து பேசல. இப்ப புரியுதா இவன் லட்சணம்? இவன் ஊருக்கு திரும்பி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்தானா? உன்னை பாக்குறதுக்கு வந்தானா? வரமாட்டான சொன்னப்போ என் மேல கோவப்பட்ட. இப்போ நீயா தேடிட்டு வந்து நின்னு மரம் மாதிரி நிக்கிறான். இன்னுமா இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதாம்மா. கணவங்கிற பாசத்துல நீ உருகிற, அப்பன் சொத்து மேல உள்ள பாசத்துல அவன் பாறையா இறுகி போய் நிக்கிறாமா. ஊரா சொத்துக்கு ஆளா பறக்கிறவனுக்கு பிறந்தவனாச்சே. பொண்டாட்டியா சொத்தா எது வேணும்னு அப்பன் கேட்டிருப்பான். சொத்து இருந்த 1000 பொண்டாட்டி கிடைப்பாங்கிற முடிவுக்கு மகன் வந்திருப்பான். உனக்கெல்லாம் எதுக்குடா காதலு? பொண்டாட்டி வச்சு காப்பாத்த முடியாதவனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஏய், அவ கண்ணீர் வீண் போகாதடா. ஏய், என் வயிறு பத்தி எரியுதுடா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. ஆமா போலாம். மாமா பேசாதடா. இவன் முகத்துல முடிக்கிறதே பாவம். இவானி, நீங்க பெரிய இடத்து புள்ள குடிச்சிட்டு இப்படி ஆடினா கௌரவமா இருக்குமா? கௌரவமா? அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே, அதான் குடிச்சேன். வாழ பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா? யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா அவ என்ன தப்பா நினைக்கிறா. நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டார். எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகங்களை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலியை கழட்ட முடியும்னு சொன்னாலே, அதை நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலியை கழட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க, ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. ஏமா, உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியே, அதான் கேட்டேன். ஆமா, விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முகூர்த்தமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம், வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நேசம்மா, இவ்ளோ கேக்குற, உன்னை நம்பி சொல்ற. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும்
அந்த செண்பகத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆஹா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றேன். மயிலு, என்னது இது தெரியல? இது பூவு, இது கட்டில், இது முல்லை, இது கனகாம்பரம். படுக்கையும் தயாரா இருக்கு. ஏண்டி நாடோடி நாயே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ. உன்னை கொல்லாம விட மாட்டேன். சண்பகா விடவல. பொழைக்க வந்த நாயே, எனக்கு சக்கர தியாகலான்னு பாக்குறியா? உன்னை நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க, என்ன மோசம் பண்ணிடாதீங்க. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். என்னது, நீங்களுமா சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு ஆவணி 14 சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். என்னது? உங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். ஜோசியர் சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அதை நான் மெய்யாக்கிட்டேன். சரி, எதுக்குமா வீண் பேச்சு? இந்த செம்புல பால் இருக்கு. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக வேண்டியதை பாருங்க.